ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், ஆட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. வாழான மண்மேடுகள் யாவும் பாராரும் வேந்தன் மனையாகும். சிறிவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறிவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காணொளி காட்சி மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹெவன் டிவி மூலம் வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை இந்த செய்தியை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நீர் எங்களுக்கு
அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறபடியால் கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களை கர்த்தர் தொடுகிறபடியால் உமக்கு மகிமை. உம்முடைய வார்த்தையை கேட்கிற எல்லா சகோதர சகோதரிகள், பெரியோர் சிறியோர் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தர் வெளிப்படும் நாளுக்கென்று அனைவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்திலே கர்த்தர் உவமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு நண்பன் இருக்கிறான். அவனுடைய ஒரு நண்பன் வழி பிரயாணமாய் பாதி ராத்திரியிலே தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு வந்து சேர்றான். அவன் களைத்து போய் சோர்ந்து போய் பிரயாணத்தினாலே இளைப்படைந்தவனாய் தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் சற்று இளைப்பாரும்படியாய் பாதி ராத்திரியில் வந்து சேர்ந்தான். அவனுக்கு கொடுப்பதற்கு இந்த நண்பன் இடத்துல ஒன்றும் இல்லை. ஆகவே இவனுக்கு இன்னொரு நண்பன் இருந்தான். அவனிடத்துல போய் விஷயத்தை சொல்லறான். இப்படி என்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, ஒரு 3 அப்பத்தை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டான். அவன் உள்ளுக்கிருந்து பதில் சொன்னான், கதவு பூட்டியாச்சு, குழந்தைங்கள்லாம் என் கூட படுத்திருக்காங்க, நான் எழும்புனா பிள்ளைகளும் எழும்பிடுவாங்க, ஆகவே தர முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் வற்புறுத்தி கேட்கிறான். ஆகவே அவன் நண்பன் என்று அவன் பார்க்காவிட்டாலும் வற்புறுத்தி கேட்டது நிமித்தமாவது அவன் எழுந்து அவனுக்கு கொடுப்பான், அந்த 3 அப்பத்தை கொடுப்பான் என்று ஆண்டவர் இங்கே சொன்னார். எதற்காக இதை சொன்னாரு? ஜெபிப்பதற்காக. அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தரிடத்தில் கேட்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் தேடுகிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆகவே கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே நாம் கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்தில் தாமதமாகுது. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவன் வற்புறுத்தி கேட்கிறான், நண்பன் இறங்கி விட்டான். ஆகவே ஜெபம் கேட்கப்பட்டு நாம் கேட்கிற காரியங்களை அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டா இந்த காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாலும், இதுலேயும் ஒரு நம்மளுக்கு பிரயோஜனமான இன்னும் ஒரு சில காரியங்கள் இதிலே கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. வழிப்பிரயாணமாய் வந்த நண்பன், வழி நெடுக அவன் நடந்து பிரயாணம் பண்ணி
அவன் களைத்து போய் சற்று இளைப்பாறும்படி தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு வந்தான். அவனுடைய நண்பன் வழிப்பிரயாணம் என்று சொல்லும் போது அது களைப்புக்குரிய ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் பிரயாணம் செய்து அவர் களைத்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே இளைப்பாறினார் என்று பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஆண்டவராகிய இயேசு அவர் தேவன். ஆனால் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை போலவே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி மனிதனை ரட்சிக்க அவர் மனுஷகுமாரனாய் மனித ரூபத்திலே பூமிக்கு வந்தார். அவர் பிரயாணம் செய்து இஸ்ரேல் தேசத்திலே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி நடந்து நன்மைகள் செய்தார். வியாதிகளை சுகப்படுத்தினார். பிசாசின் கட்டில் இருந்த ஜனங்களை விடுவித்தார். இப்படி ஒரு முறை அவர் பிரயாணம் செய்து வரும்போது அவருக்கு ரொம்ப களைப்பாயிருச்சு. வாசிங்க 6வது வசனம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். பிரயாணத்துல இயேசுவுக்கே களைப்பு வந்துருச்சு. அவர் களைத்து போய் ரொம்ப சோர்ந்து போய் அவர் ஒரு கிணத்துக்கிட்ட உக்காந்துட்டார். யாக்கோபுடைய கிணத்துக்கிட்ட அவர் அங்கே உட்கார்ந்து விட்டார். பிரயாணம் அல்லது பயணம் என்று சொல்லக்கூடியது இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் வாகனத்தில் தான் போகிறோம். அந்த காலத்தில் நடந்து போவாங்க, கழுதை மேலே போவாங்க, ஒட்டகத்து மேலே போவாங்க. இப்போ வாகனத்தில் போனால் கூட களைப்பு வருது. பிரயாணம் என்று சொல்லுகிறது ஒரு களைப்புக்குரிய ஒரு காரியம். அதிலும் பிரயாணம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு பயணம், வாழ்க்கை பிரயாணம். வாழ்க்கை பயணம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு பயணம். இன்றைக்கு நம்ம வாழறது. இஸ்ரவேல் ஜனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 வருட காலம் அவர்கள் பயணமாய் புறப்பட்டு போனாங்க. பாலும் தேனு ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எத்தனை ஒரு கடினமான பாதை. சிவந்த சமுத்திரத்துக்குள்ள போய் வனாந்திரத்தில் போய் சுற்றி எரிகோ கோட்டை வழியாய் போய் யோர்தானை பிளந்து யோர்தான் வழியாய் போய் அப்புறம்தான் பாலும் தேனு ஓடக்கூடிய கானான் தேசத்தை அடைந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை பயணம் 40 வருடம் எத்தனை ஒரு கடுமையானது, இவ்வளவு ஒரு பயங்கரமா இருந்தது. ஆம், வாழ்க்கை பயணம் என்பதே இன்றைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கை பயணம் கரடு முரடா இருக்குது, மேடு பள்ளமா இருக்குது, களைப்பு வருது, அதனால இளைப்பு வருது, சில வேளைகளில் லாபம் வருது, சில வேளைகளில் நஷ்டம் வருது, சில வேளைகளில் வெற்றி வருது, தோல்வி வருது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம அனுபவிக்கிற காரியம். எல்லாரோட வாழ்விலும் உலக வாழ்வு என்பதே ஒரு கரடு முரடானது, மேடு பள்ளமானது, லாப நஷ்டமானது, வெற்றி தோல்வியானது, துக்கம் சந்தோஷமானது, இப்படி எல்லாமே கதம்பமா அமைந்தது தான் வாழ்க்கை பயணம். இன்றைக்கு இந்த நண்பனை பார்க்கிறோம். அவன் பிரயாணத்தில் கொஞ்சம் களைத்து போய் தன்னுடைய நண்பனுடைய வீட்டிலே இளைப்பாறுவதற்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய களைப்பு நீங்க அவனை கொஞ்சம் தேற்றுவதற்கு ஆகாரம் கொடுக்க இவனிடத்துல ஆகாரம் இல்லை. ஆகவே களைத்து போன ஒரு மனிதனுடைய வாழ்விலே நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு பயணம், வாழ்க்கை பயணம் என்று பார்த்தோம். இதில் எத்தனை களைப்புகள், இளைப்புகள் எவ்வளவோ நேரிடுது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கொரோனாவோடு நாம் சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்
அதெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம். கொரோனா நம்முடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பர். ஆகவே இப்போ கொரோனா கூட தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அது அதோடு கூட நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறோம். எத்தனையோ மக்களை அது விழுங்கிருச்சு. எத்தனை மரணம். இன்னும் சரீரத்திலே குணமடைந்தவர்கள் எத்தனை பலவீனமாக இருக்கிறாங்க. இன்னும் அந்த நோய் பாதிக்காதவங்க எத்தனை பயத்தில் இருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்துருமோ என்று சொல்லி. இப்படியெல்லாம் இன்றைக்கு உலகத்திலே வாழ்க்கை பயணம் ஒரு கடினமான பாதையாக தான் அமைஞ்சிருக்குது. நம்முடைய வாழ்க்கை பயணம் வெற்றியாய் முடிய வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இனி நம்ம பிழைச்சு என்ன, வாழ்ந்து என்ன என்று தற்கொலை செய்து வாழ்வை முடிச்சுக்கிறாங்க. பாதி வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. ஓட்டம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் நமக்கு துவங்கப்பட்ட இந்த வாழ்க்கை பயணம் ஜெயமா முடியணும். இந்த பயணத்திலே நம்முடைய வாழ்விலே களைப்புகள் வருது. அந்த நண்பனுக்கு வந்தது போல சோர்வுகள் வருது. ஒரு நண்பனுடைய வீட்டில் போய் சற்று அவன் இளைப்பாற செல்லுகிறான். ஆனால் தெரியுது தன்னுடைய நண்பனுக்கு 3 அப்பம் கொடுத்தா போதும், அவர் கொஞ்சம் பலம் அடைஞ்சிருவாரு, உற்சாகமாயிருவாரு, தொடர்ந்து அவருடைய பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் தன்னிடத்தில் இல்லை. ஆகவே தான் இன்னொரு நண்பனிடத்தில் போய் கடனா 3 அப்பந்தா என்று கேட்டான். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே வரக்கூடிய களைப்பு அல்லது இளைப்பு, சோர்வு, பலவீனம் இவைகளெல்லாம் போய் அவன் உற்சாகமாய் சந்தோஷமாய் நல்ல தெம்பாக தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டுமானால் ஒரு 3 அப்பம் இருந்தால் போதும். 3 அப்பங்கள் இருந்தால் ஒரு மனித வாழ்விலே 3 அப்பங்கள் இருந்தால் அவன் தேறுதல் அடைவான், ஆறுதல் அடைவான், பலன் அடைவான். அவனுடைய பயணம் அவனுக்கு அது ஜெயமா முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த 3 அப்பங்கள் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் இது தேவை. அது என்ன 3 அப்பங்கள்? முதல் அப்பம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம், 23, 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிங்க, வேற எதையும் சேவிக்க கூடாது. கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம். அவரையே சேவிங்க, அவரையே தொழுது கொள்ளுங்க, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவார். உன் அப்பம். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடு இருக்கு. நம்ம இந்திய தேசத்துக்கு ஒரு சாப்பாடு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டாலே நார்த்து சைடு இந்த சாப்பாடு இல்லை, சவுத்துக்கு ஒரு சாப்பாடு, நார்த்துக்கு ஒரு சாப்பாடு. தேசமெங்கும் ஜனங்களுக்கு வெவ்வேறு சாப்பாடு இருக்குது. ஆகவே முதல் அப்பம், 3 அப்பத்திலே முதல் அப்பமே உன் அப்பம். நீ புசிக்கிற உன்னுடைய அப்பம், உன்னோட சாப்பாடு. எந்த தேசமாய் இருந்தாலும் அவரவருடைய சாப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உன் அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆகாரம், அவர் கொடுத்த ஆகாரம், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நம்ம சாப்பிடுகிற ஆகாரமே நமக்கு வியாதியை குணப்படுத்தும், வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும், வியாதி வராமல் தடுக்கும். அதிலும் பாருங்க, நம்ம இந்தியா உணவு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, அது இப்போ எல்லாருமே மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கு. நம்ம புசிக்கிற ஆகாரம் இந்த கொரோனா வைரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு என்று சொல்லி அதை கேட்கும்போது
ஓ நம்மளோட ஃபுட்டு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறார். இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியையும் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆதியிலே அவர் 3 பெரிய வெற்றிடங்களை, ஒரு பெரிய விசாலத்தை அவர் உண்டாக்கினார். ஆகாய விரிவு, சமுத்திரம், வெட்டாந்தரை. பெரிய ஒரு விசாலமான ஒன்று ஆகாய விரிவு, சமுத்திரம், வெட்டாந்தரை. இதிலே வானத்தையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் தேவன் நிரப்பினார். இதுல முதல்ல அவர் நிரப்பினதே வெட்டாந்தரை. வெட்டாந்தரையை அவர் எப்படி நிரப்பினார்? ஆகாரத்தினால். மனிதனுக்கு உண்டாகக்கூடிய ஆகாரம், ஜீவராசிகள் எல்லாம் புசிப்பதற்கு ஏற்ற ஆகாரத்தை தான் முதல் அவர் நிரப்புகிறார், உண்டாக்கினார். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 11, 12. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் விளைவிக்க கடவது என்றார். பாத்தீங்களா? அவர் சொன்னதே முதலாவது புல் வகைகள் என்று சொல்லும் போது மாட்டுக்கு உள்ள சாப்பாட்டை தான் அவர் முதல்ல படைச்சிருக்கிறார் போல என்பதல்ல. நெல், கோதுமை, இன்னும் பல தானியங்கள் எல்லாமே அந்த புல் என்ற ஒரே ஃபேமிலியில் உள்ளது. புல் என்றால் அந்த மிருகங்களுக்கும் ஆகாரம் தான், மனுஷனுக்கும் அந்த புல்லு தான். நெல் என்பது அது ஒரு புல், கோதுமை என்பது அது ஒரு புல் வகை. மற்ற இதர தானியங்கள், பல தானியங்கள் இருக்கிறது, எல்லாமே புல் வகையை சேர்ந்தது தான். ஆகவே முதல் வெட்டாந்தரையிலே தேவன் படைத்ததே மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உண்டாகக்கூடிய ஆகாரம். ஆகவே புல் உண்டாக கடவது, பூண்டுகள் உண்டாக கடவது, விருட்சங்கள் உண்டாக கடவது என்று முதலாவது தேவன் என்ன பண்ணினாரு? படைத்தார். அப்படியே அவைகள் உண்டானது. மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. 29வது வசனம், 1 அதிகாரம் ஆதியாகமம் 29. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவிதமான பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. மனிதனுக்கு ஆகாரத்தை படைத்தார். அந்த வெட்டாந்தரையில ஆகாரத்தை தான் முதல்ல படைத்தார். ஆகவே உன்னப்பம் உன் தண்ணீர் அதை ஆசீர்வதிக்கிறேன், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. 3 அப்பத்துல முதல் அப்பம் நாம புசிக்கிற சாதாரண ஆகாரம். இந்த ஆகாரத்தை தேவன் எதற்காக கொடுத்தாராம்? சங்கீதம் 104 அதிகாரம் 14வது வசனம், 104, 14. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உண்டாக்கினார். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷருடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் படைத்தார். பாத்தீங்களா? மனுஷனுக்கு கொடுத்தார். அவனுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க திராட்சரசம், அவனுடைய முகத்திலே முகம் ஒரு களையா இருக்கிறதுக்கு எண்ணெய், அவனுடைய இருதயத்தை தெம்பாக்கி அதை ஆதரிப்பதற்கு ஆகாரம். ஆகவே சாப்பாடு என்பது, நாம் புசிக்கிற ஆகாரம் என்பது நம்முடைய இருதயத்தை அது ஆதரிக்குது, அது ஒரு பலம் கொடுக்குது, ஆதரவாய் இருக்குது. லேவியராகமம் 26 அதிகாரம் 26வது வசனம். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை போதும். அப்பம் என்னும் ஆதரவு கோல். இங்க தேவன் கோவத்துல சொன்னார், அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அப்பம் என்பது, இந்த ஆகாரம் என்பது அது ஒரு ஆதரவு கோல். ஒரு மனுஷன் வயதான காலத்துல பலவீனமா
நடக்க இயலாமல் இருக்கும் பொழுது ஒரு கோலை ஊனி நடக்கிறாங்க. 2 கால் பலவீனம் அடையும் பொழுது 3வது ஒரு காலாக கோல், அந்த கோலை ஊனி அவங்க விழாம நடக்கிறாங்க. ஆகவே அந்த கோலுக்கு பேர் என்ன? கால், 3வது கால். அப்படிதான் ஆகாரம் என்பது நமக்கு ஒரு கோல். நடக்க முடியாதவங்க கோலை ஊனி நடக்கிறாங்க. சாப்பாடு, ஆகாரம் என்பது ஒரு கோல், நமக்கு ஆதரவு கோல். ஆதரவு கோலாய் ஆகாரம் இருக்கிறது. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், நான் எருசலேமிலே அப்பம் என்னும் என் ஆதரவு கோலை முறிப்பேன். அப்பம் என்னும் ஆதரவு கோல். சாப்பாடுனா என்னப்ப? ஆகாரம் என்றால் என்ன? அது ஒரு ஆதரவு கோல். அது இல்லாம மனுஷன் வாழ முடியாது. மனிதன் நடப்பதற்கு, அவன் செயல்படுவதற்கு, அவன் தன் காரியங்களை நடத்துவதற்கு, அவன் வாழ்வதற்கு ஆகாரம் என்பது உன் அப்பம் என்பது அது ஒரு ஆதரவு கோல். சாப்பாடு ஆதரவு கோல், நாம் குடிக்கும் தண்ணீர் ஆதரவு கோல். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 1 வசனம், இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்ற எல்லா ஆதரவையும் நீக்கி போடுவேன் என்று சொன்னார். அப்பம் அது நமக்கு ஆதரவு, தண்ணீர் அது நமக்கு ஆதரவு. களைத்து போன ஒரு மனிதன், பிரயாணத்தினாலே களைத்து போன மனிதனுக்கு 3 அப்பம் தேவை. அதுல முதல் அப்பம் நம்ம அன்றாடகம் புசிக்கக்கூடிய நம்முடைய ஆகாரம். இதை தேவன் ஒரு ஆதரவு கோலாக, ஆகாரத்தை அப்பம் என்ற ஆதரவு கோல் என்றும், தண்ணீரை அது ஒரு ஆதரவு என்றும் சொன்னார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல யவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜப ஆலய தலைவனுடைய மகள், ஒரே பொண்ணு, 12 வயதான அந்த பொண்ணு செத்து போச்சு. கர்த்தர் அந்த வீட்டுக்கு போனாரு. அந்த பிள்ளைய தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று அதை தூக்கிவிட்டார். அதோடைய உயிர் திரும்ப வந்தது. அது வியாதிப்பட்டு மரித்து போன பிள்ளை. ஆகவே இப்போ உயிர் வந்திருக்குது. உயிர் வந்த உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு? பிள்ளைக்கு நீங்க ஆகாரம் கொடுங்க. உயிர் வந்துருச்சு, இனி பிள்ளை நல்லாயிரும் என்று தான் நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55வது வசனம், 8:55. லூக்கா, அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, அந்த பிள்ளையின் உயிர் திரும்ப வந்தது. அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. ஆகாரம் என்பது நமக்கு ஆதரவு, நம்முடைய இருதயத்தை ஆதரிப்பது. அப்பம் என்பது ஒரு ஆதரவு கோல், தண்ணீர் என்பது ஒரு ஆதரவு கோல். ஆகவே உயிரோடு எழுந்த பிள்ளைக்கு இப்ப ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் ஆண்டவராக இயேசு. வனாந்தரத்திலே 3 நாள் அவர் ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்க பண்ணி கொண்டிருந்தார். 3 நாளும் ஜனங்கள், கூட்ட ஜனம் உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. 3வது நாள் தான் அவர் பிரசங்கத்தையே முடிச்சார். இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போக போறாங்க. இயேசு சீஷர்களை கூப்பிட்டு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏன்னா வழியிலே, பிரயாணத்திலே இவர்கள் சோர்ந்து போவார்கள். 3 நாட்களாய் சாப்பிடவில்லை. இவங்க வழியில போகும்போது அப்படியே சோர்ந்துருவாங்க, துவண்டு போயிருவாங்க. அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க என்று சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம், அந்த நாட்களிலே ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாது
ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாத்தீங்களா, சாப்பாடு எவ்வளவு முக்கியம். சாப்பாடு இல்லாம இருந்தா இவங்க துவண்டு போவாங்க, சோர்ந்து போவாங்க. வாழ்க்கை பயணத்திலே ஆகாரம் என்பது ரொம்ப முக்கியம். சாப்பாடு முக்கியம். இப்ப ஏதோ நமக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்குது, ஆனா ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்று எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா மழை கொட்டோன்னு கொட்டி பல நாடுகள் வெள்ளத்துக்குள்ள இருக்குது. இனி மழையே வராம ஸ்டாப் ஆகலாம். அப்படி மழை ரொம்ப கொட்டி அப்புறம் மழை இல்லாம போகும்போது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய ஆகாரம் பாதிக்கப்படும். மழை வெள்ளத்தினால வெள்ளம் பெருகி வரும் பொழுது விளைச்சல் எல்லாம் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போகும். மழையே வராம இருந்தாலும், கொடுமையான வெயில் அடித்தாலும், அதுலேயும் நிலங்கள் வெடித்து போய் தண்ணி இல்லாம பயிர் வகைகள் ஒன்றுமே அது விளையாது. ரெண்டுமே ஆகாரத்துக்கு பஞ்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே கொரோனா வைரஸ்னால மரித்தவர்களை விட பஞ்சத்தினால ஆகாரம் இல்லாம ஜனங்க இன்னும் அதிகமாக மரித்து போவார்கள் என்று நாம் சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் போஷிப்பார். ஆகவே நமக்கு தந்திருக்கிற ஆகாரம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வாசிங்கத. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இதுதான் முதல் அப்பம். அந்த நண்பனுக்கு, களைத்து போன நண்பனுக்கு தேவையான முதல் அப்பம். அந்த நண்பனை போலத்தான் நம்மளும் வாழ்க்கை பயணத்துல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த சாப்பாடு என்பது ரொம்ப அவசியம். ஆகாரம் என்பது ரொம்ப நமக்கு முக்கியமான ஒன்று. இரண்டாவது ஒரு அப்பத்தை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். போதும். இரண்டாவது ஒரு அப்பத்தை பார்க்கிறோம். பிள்ளைகளின் அப்பம். முதல் அப்பம் உன்னப்பம், இரண்டாவது அப்பம் பிள்ளைகளின் அப்பம். இந்த இடத்துல கானானிய ஸ்திரீ அவளோட மகளுக்கு பிசாசு பிடியினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கே போறா. ஆண்டவரே, என் பிள்ளை பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள். என் பிள்ளைக்கு நீங்க ஒரு விடுதலை தரணும், என் பிள்ளையை குணமாக்க வேண்டும் என்று இவ கேட்டுக்கொண்டே போகிறார். ஆனால் கர்த்தரோ திரும்பியே பார்க்கல. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்களுக்கே இது தாங்க முடியல. அந்த பெண்ணு நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறா, ஆண்டவரை அழைத்து கொண்டே இருக்கிறா, என் பிள்ளைக்கு விடுதலை தாங்க, என் பிள்ளைக்கு சுகம் தாங்க, என் பிள்ளை கொடிய வேதனைப்படுது. ஆனா ஒரு பதிலுமே சொல்லல. கர்த்தர் ஒரு பதிலும் சொல்லல. ஆகவே சீஷர்கள் இயேசுவிடத்துல சொன்னாங்க, இந்த பெண் நம்மளையே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு பதிலை நீங்க சொல்லுங்க, அப்ப அவ திரும்பி போவா. ஆகவே அவளுக்கு ஒரு பதிலை சொல்லுங்க என்று கேட்டப்போ அவர் அதற்கு பதில் சொல்லுவார். என்ன பதில் சொல்லுவார்? 24வது வசனம். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அதுக்கு என்ன சொன்னாரு? நான் உனக்காக எல்லாம் வரல, இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உன்னை போல இருக்கிற புறஜாதிகளுக்காக அல்ல அப்படின்னு தான் சொன்னார். அதற்கு அவ என்ன சொன்ன? வாசிங்க 25. அவள் வந்து ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்
எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அப்படியே காலில் விழுந்துட்டா. எனக்கு உதவி செய்யுங்க, கட்டாயம் எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறாள், அவளுடைய வேதனை என்னால பார்க்க முடியல, என் பிள்ளைக்கு நீங்க சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க என்று அவள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சினா. அதற்குத்தான் கர்த்தர் சொன்ன ஒரு பதில். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொன்னார். என் பிள்ளைக்கு இறங்குங்க, என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க என்று அவ கேட்டா. அதற்கு கர்த்தர் என்ன பதில் சொன்னாரு? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். போதும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றான். இப்ப இந்த பெண்ணு என் பிள்ளை பசியா இருக்குது, பட்டினியா இருக்குது, என் பிள்ளைக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படியா கேட்டா? இல்லையே, அப்பம் வேணும்னு கேட்கவே இல்லை. இவ கேட்டது என்ன? என் பிள்ளை பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறது, ஆகவே என் பிள்ளைக்கு விடுதலை வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், அப்படிதான் கேட்டா. அதற்கு இயேசு கொடுத்த பதில், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்படியானால் சுகம், ஆரோக்கியம், விடுதலை, ஆசீர்வாதம் என்பது பிள்ளைகளின் அப்பம். இது பிள்ளைகளுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். யார்? இஸ்ரவேல் வீட்டாருக்காக. அவர்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை எடுத்து புறஜாதிகளுக்கு கொடுக்க முடியாது. நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, இதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் இங்கே பிள்ளைகளின் அப்பம் என்றால் என்ன? இவ கேட்டது ஒரு விடுதலை, என் பிள்ளைக்கு ஒரு சுகம். ஆகவே விடுதலை, வியாதியிலே விடுதலை, பிசாசின் கட்டிலே விடுதலை, இதெல்லாம் ஒரு அப்பம், பிள்ளைகளின் அப்பம் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும், புறஜாதிகளுடைய நாடுகளுக்கு நீங்கள் போகாமல், சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இஸ்ரவேல் ஜன யாரு? அவங்க ஆடுங்க. புறஜாதிகள் யாரு? நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டார். ஆகவே இஸ்ரவேல் வீட்டாருக்கு மாத்திரம் போங்க. அங்க போகும்போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்? வாசிங்க அடுத்து. பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் இப்ப பரலோக ராஜ்யம். ஆனா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு ரொம்ப கிட்டத்துல இருக்குது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு வியாதிகள் இருந்தா அதையெல்லாம் சொஸ்தமாக்குங்க. சீசர்களுக்கு சொல்லி அனுப்பினார். வியாதி இருக்கிறவங்களை, இஸ்ரவேல் புத்தரில் வியாதியா இருக்கிறவங்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இதுதான் பிள்ளைகளின் அப்பம். அவங்களுக்கு தான் சுகம், அவங்களுக்கு தான் விடுதலை, அவங்களுக்கு தான் ஆரோக்கியம், அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அது பிள்ளைகளின் அப்பம். அதை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல என்றார். இன்னும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் என்னெல்லாம் கொண்டு வந்தாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்காக அவர் எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதைத்தான் பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக இஸ்ரவேலருக்கு வியாதியில சுகம், குஷ்ரோகத்துல சுத்தம், மரிச்சிருந்தா உயிரோட எழுப்புறது, இப்படி பிசாசு பிடிச்சிருந்தா விடுதலை, இது மாத்திரம் அல்ல, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு என்பதும் அவர்களுக்குத்தான். இதெல்லாம் பிள்ளைகளின் அப்பம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வந்தார். நல்ல கவனிங்க, அவர் வரும்போது வெறும் கையா வரல. இஸ்ரவேல் புத்திரருக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். சத்தியம் அவங்களுக்குத்தான், சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய், கிருபை அவர்களுக்குத்தான். ஆகவேதான் சீசர்களை அனுப்பும் போது அவங்கள வியாதி உள்ளவங்களை சுகப்படுத்துங்க, குஷ்ரோகம் இருந்தா சுத்தம் பண்ணுங்க, பிசாசு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அவங்களுக்கு எதுல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுல எல்லாம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு எல்லாமே, மன திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு என்பதும் அவங்களுக்கு தான். கிருபையும் சத்தியமும் அவங்களுக்கு தான். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதுதான் என்ன? பிள்ளைகளின் அப்பம். இப்போ இந்த ஸ்திரீ கேட்டா, ஆண்டவரே எனக்கு இரங்கும், என் பிள்ளைக்கு நீங்க இறங்கணும், என் பிள்ளைக்கு நீங்க விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்போ இவர் சொல்லிட்டார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது இது இஸ்ரவேல் புத்தருக்கு தான். சுகமாய் இருந்தாலும், விடுதலையாய் இருந்தாலும், ஆசீர்வாதமாய் இருந்தாலும், கிருபையாய் இருந்தாலும், சத்தியம் என்றாலும், ரட்சிப்பு என்றாலும், பரலோக ராஜ்யம் என்றாலும் அது அவங்களுக்கு தான். அது பிள்ளைகளின் அப்பம். அதை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது அது நல்லதில்லை என்று அந்த பெண்ணிடம் சொன்னார். அதற்கு அந்த ஸ்திரீ என்ன பதில் சொன்னா பாருங்க, 27. அதற்கு அவள் ஆம், அதுக்கு என்ன சொன்னா? உண்மை ஆண்டவரே, நீங்க சொன்னது உண்மை, நாங்கள்லாம் நாய்க்குட்டிகள் தான், நாங்கள் அதை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள், அதை பெறுவதற்கு இஸ்ரவேல் ஜனந்தான் தகுதியானவங்க. ஆகவே மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அவள் தொடர்ந்து சொன்னாள், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொன்னா. நாய்க்குட்டி நாங்க தான். நாய்க்குட்டி என்ன செய்யும்? எஜமான் சாப்பிடும் போது அந்த மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னும் இல்லையா? அந்த துணிக்கை கிடைச்சா போதும். இதுல என்ன கருத்து? இஸ்ரவேல் ஜனம் அந்த பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய, மறுமைக்குரிய, பூமிக்குரிய, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளின் அப்பம். ஆனா அதை அவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அதை சாப்பிடும்போது சிந்தி செதறி அதை வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி கீழே வேஸ்டா போறத நாய்க்குட்டி சாப்பிடுமே. அவங்க சிந்தி சிதறி போடுறத அது எங்களுக்கு கிடைச்சா போதும், அப்படி எங்களுக்கு மேஜை துணிக்கை கிடைத்தால் போதும் என்று அந்த பெண் இந்த இடத்துல சொன்னா. அதற்கு இயேசு என்ன சொன்னார்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இயேசு கிறிஸ்து உடனே, ஏன்னா அவ அப்படி சொல்லுவான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார் போல, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஏன்னா இந்த பெண் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணு தான். தன் பிள்ளைக்காக கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்ய வந்த ஒரு பெண்ணு தான். இவள் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுறா. இனி நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லுகிறாள். இஸ்ரவேல் புத்திரருக்காக நீங்க அப்பத்தை கொண்டு வந்தீங்க, பிள்ளைகளின் அப்பம் என்று. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அதை அவங்க சிந்தி செதறடித்து அதை வீண்படுத்த போறாங்க. அவங்க அந்த கிருபையை ஏற்றுக்கொள்ள போறதில்லை, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள போறதில்லை, அந்த மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை அவங்க பெற போறதில்லை. ஏன்? உங்களையே ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அதை அவங்க கீழே செதற விடுவாங்க. ஆகவே சிந்தக்கூடிய அந்த மேஜை துணிக்கை புறஜாதிகளுக்கு, அது எங்களுக்கு தான் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த இடத்துல அவ சொல்லறா. அப்படிதான் நடந்தது. நடக்க போகிற காரியத்தை அந்த இடத்திலே அவள் சொன்னாள். ஆண்டவராகிய இயேசு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை
ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ளல. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 32வது வசனம். 3 அதிகாரம் 32வது வசனம். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய சத்தியத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளல. பிள்ளைகளின் அப்பம், ஆனா பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளல. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல, அவரையும் ஏற்றுக்கொள்ளல. 5 அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 43வது வசனம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஏற்றுக்கொள்ளல, எதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்று வரை இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. வந்தவரை மேசியா என்று இப்ப வரைக்கும் அவங்க நம்பல. அவர் கொண்டு வந்த கிருபை, சத்தியம், ஆசீர்வாதம், விடுதலை, பாவ மன்னிப்பு, ஆத்தும ரட்சிப்பு எல்லாம் யாருக்கு வந்தது? புறஜாதியராகிய நமக்கு வந்தது. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதது மாத்திரமல்ல, பிள்ளைகளின் அப்பத்தை அவர்கள் சிந்தி சிதறடித்தது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவையே சிலுவையில் தூக்கி அறைந்து கொன்று புதைக்க செய்தார்கள். அவரை உலகத்தில் இருக்கும் போதே அவரை கொல்லுறதுக்கு தான் வகை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 16வது வசனம். இயேசு இவைகளை செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடினார்கள். அதை அவ கரெக்டா சொல்லிட்டா. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைகளின் அப்பம் அதை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று அவள் சொன்ன உடனேயே, ஆண்டவர் சொன்ன உடனேயே அவள் சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜை துணிக்கைகளை அது தின்னுமே, அந்த துணிக்கை கிடைச்சா போதும். இப்பொழுதும் அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கொண்டு வந்த கிருபை, சத்தியம், ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன் எல்லாம் அவர்கள் புறக்கணித்ததுனால இதெல்லாம் இப்ப புறஜாதிகளுக்கு. அப்படித்தான் நாம் அந்த மேன்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த மேன்மையான ஒரு நித்தியமான ஒரு வாழ்வுக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே பிள்ளைகளின் அப்பம். களைத்து போன ஒரு மனிதனுடைய வாழ்விலே நம்ம சாதாரணம் புசிக்கிற சாப்பாடு ரொம்ப முக்கியம், அது ஒரு அப்பம். 2வது, இது ஆவிக்குரிய பூமிக்குரிய பிரயோஜனமும் கூட. இது பிள்ளைகளின் அப்பம், 2வது அப்பம். 3வது அப்பத்தை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 48வது வசனம். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம். 3வது அப்பம் ஜீவ அப்பம். முதல் அப்பம் உண்ணப்பம், நம்முடைய சாப்பாடு. 2வது பிள்ளைகளின் அப்பம், அவங்களுக்கு கொண்டுட்டு வந்ததெல்லாம் பிள்ளைகளின் அப்பம். 3வது ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் என்று சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையும் ஜீவ அப்பம் தான். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். அப்படியானால் அவருடைய வார்த்தை ஒரு அப்பம். ஆகவேதான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் தான் சத்தியம், அவர் தான் சத்தியம். அவர் பேசுறதெல்லாம் சத்தியம், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியம். ஆகவே மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும், ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்க முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அப்பமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒரு போஜனமாய் இருக்குது. இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 31 பாருங்க, 31 35 வரைக்கும் வாசிக்கலாம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இங்க ஜனங்க ஆண்டவரோடு பேசுறாங்க. நீங்க என்ன அடையாளத்தை எங்களுக்கு காமிக்கிறீங்க?
வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க, அப்பதான் நாங்க உங்களை நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும் என்று கேட்டதுக்கு இவங்க கேட்கறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னாரு, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார். அது என்ன அப்பம்? மன்னா. மன்னாவை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே. வானத்திலிருந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்துச்சு. மன்னா என்ற ஒரு ஆகாரம். மன்னா என்பது என்ன? சங்கீதம் 78 அதிகாரம் 23, 24, 25 மூணையுமே பாருங்க. உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு 40 வருட வனாந்தர வாழ்விலே, வனாந்தர பயணத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு ஆகாரம். வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு, அது வானத்தின் தானியம். மன்னா என்றால் அது வானத்தின் தானியம் என்றும் தூதர்களின் அப்பம் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். போதும், இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார். இப்ப அவங்க கேட்டாங்க, இது சரித்திரம், அவங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வந்து அவங்க சாப்பிட்டாங்களே, எங்களுக்கும் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க என்று கேட்ட பொழுது இயேசு அதற்கு என்ன பதில் சொன்னாரு? யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 32 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. அந்த மன்னா வானத்திலிருந்து வந்த அப்பம் அல்ல, மோசே கொடுக்கல. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மன்னா வானத்திலிருந்து வந்த அப்பம் அல்ல, என் பிதா கொடுத்திருக்கிறார். இது மெய்யான அப்பம், நான் தான் ஜீவ அப்பம். இது வானத்திலிருந்து பிதா கொடுத்த அப்பம் என்று தன்னை சுட்டி காண்பித்தார். அடுத்த வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அடுத்த வசனம். அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. அதுக்குதான் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. ஓ, வானத்திலிருந்து பிதா ஒரு அப்பத்தை தந்திருக்கிறாரு. அந்த அப்பத்தை புசித்தால் பசியே வராது, அவன் திருப்தி அடைவான். அப்படியானால் எங்களுக்கு அந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்க என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. கர்த்தர் தான் ஜீவ அப்பம். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியம் ஜீவ அப்பம். அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம், அது நமக்கு மெய்யான ஒரு போஜனம், ஜீவ அப்பம். ஆகவே இந்த ஜீவ அப்பம் 6 அதிகாரம் 51, 6 அதிகாரம் அதே இது 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இந்த ஜீவ அப்பத்தை சாப்பிட்டா மனிதன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அந்த அப்பம், ஜீவ அப்பம் என்னுடைய மாம்சமே என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அவருடைய மாம்சம். ஏன்னா அவருடைய மாம்சம் 55வது வசனத்தை வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு தன்னை ஜீவ அப்பம் என்று சொன்னார். அவருடைய மாம்சம்தான் மெய்யான அப்பம். உலகத்தில் எவ்வளோ ஆகாரங்கள் இருக்கிறது, அதெல்லாம் போய். ஏன்னா திரும்ப திரும்ப பசி வந்துக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு போஜனம் என் மாம்சம் என்று சொன்னார். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். இதுதான் நம்ம ராப்போஜனத்தில் புசிக்கிறோம். அப்பத்தை எடுத்து இது கிறிஸ்துவின் சரீரம் என்றும், திராட்சரசத்தை எடுத்து இது அவருடைய ரத்தம் என்றும் நாம் விசுவாசித்து அதை நம்ம பிளஸ் பண்ணி நாம் அதை புசித்து பான பண்ணுகிறோம். 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பான பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தர் அவனை கடைசி நாளில எழுப்புவாராம். அவனுடைய கல்லறை திறக்கப்படும். பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலிலே அவர்கள் உயிர்த்தெழுவாங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு அவரே ஜீவ அப்பம் என்று பார்க்கிறோம். 58வது வசனம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், ஏன் ரட்சிப்பையே கண்டடையல. அல்ல, பாலத்தீன் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கே போகல, வனாந்திரத்திலேயே அழிக்கப்பட்டு போனாங்க. மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து சொன்னாரு, என் மாம்சமே மெய்யான போஜனம், அதுவே மெய்யான பானம் என்று தன் ரத்தத்தை சொன்னார். இதை புசித்தால் அது போல அழிஞ்சு போக மாட்டோம், நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை எழுப்புவார். ஆகவே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான், நித்திய வாழ்வை அவன் சுதந்திரிக்க முடியும். ஆகவே ஒரு மனித வாழ்வு, எல்லாரும் இன்னைக்கு உலகத்துல மனிதர்களாய் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் களைப்புள்ளதா, சோர்ந்து போகக்கூடியதா, மனது துவண்டு போகக்கூடியதா, இளைக்கரித்து போகக்கூடியதா? சில வேளைகளில் நம்ம சந்தோஷமாய் இருந்தாலும் சூழ்நிலைகள் மாற்றத்தினால் மனநிலை மாறி போகிறது, வேதனை அடைகிறோம். இப்படி பல அனுபவத்தோடு கூட மேடு பள்ளத்தை தாண்டி இன்றைக்கு கரடு முரடான ஒரு பாதையிலே இந்த உலக வாழ்வு நமக்குள்ள காணப்படுகிறது. இந்த வாழ்வு நமக்கு ஒரு களைப்பை உண்டாக்குகிறது. அப்படித்தான் அந்த மனிதன் பிரயாணம் பண்ணி வந்தான். ராத்திரி வந்து சேர்ந்தான், அதுக்கு மேல அவனுக்கு நடக்க முடியல. ஆகவே நண்பனுடைய வீட்டுக்கு வந்தான். இந்த வந்த நண்பன் அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லாமல் இருந்தான். இன்னொரு நண்பன் இடத்துல போய் 3 அப்பத்தை கேட்டான். இந்த 3 அப்பம் களைத்து போன மனிதனுடைய வாழ்வுக்கு போதுமானது, துவண்டு போன மனிதனுடைய வாழ்வுக்கு அது போதுமானது. வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏமாற்றமா, துன்பம், துயரம், கஷ்டங்களா, நஷ்டமா, இப்படிப்பட்ட துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையில இந்த 3 அப்பம் இருந்தா போதும். நமக்கு தேவன் அனுதின ஆகாரம், உண்ணப்பம், பிள்ளைகளின் அப்பம், ஜீவ அப்பம், இது 3 இருந்தா போதும். உலக வாழ்விலும் நம்ம சந்தோஷமா வாழ முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும், நம்ம ஆசீர்வாதமா வாழ முடியும். அதே வேளையில நித்தியத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்டதுதான் இந்த 3 அப்பம். இது நம்முடைய வாழ்வுல நிறைவேறி இருக்கிறதா? உண்ணப்பம், சாப்பாடு ஏதோ கிடைக்குது, ஆனாலும் டாக்டர்ஸ் வந்து சாப்பிட வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எதையும் சாப்பிடாதீங்கவாங்க, இனிப்பு சர்க்கரை போட்டு சாப்பிடாதீங்கபாங்க, உப்பு சேர்க்காதீங்க, அது நீங்கள் சேர்க்க வேணாம், எல்லாமே குறைச்சிக்கோங்க. சாப்பிட வேண்டான்னு தான் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் புசிப்போம். கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி முன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அது ஆசீர்வாதமான ஒரு சாப்பாடு. பிள்ளைகளின் அப்பம், அது நமக்கு ஆத்தும ரட்சிப்பு, நித்திய ஜீவன், மேலான ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்று ஜீவ அப்பம். அது நமக்கு நித்திய ஜீவன், நித்திய வாழ்வுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. ஆகவே இந்த 3 அப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு அது போதுமானது. இந்த 3 அப்பமும் நமக்கு கிடைச்சிருக்கா? நம்ம இந்த 3 அப்பத்தையும் புசித்து இருக்கிறோமா? புசித்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை இன்னும் கிடைக்கல, 3 அப்பம் என் வாழ்வில் கிடைக்கல, ஒரு அப்பந்தான் கிடைச்சிருக்குது, இல்லைன்னா 2 அப்பந்தான் கிடைச்சிருக்குது, 3 அப்பம் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு திருப்தியான வாழ்க்கை நமக்கு உண்டா?
நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனங்களின் மூலமாக எங்களுடனே இந்த நேரத்தில் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 3 விதமான அப்பங்களை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தீங்கப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் குறித்து அனுதினமும் எங்களோடு நீர் வார்த்தைகள் மூலமாக பேசுகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவரே அந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளின் அப்பத்தை குறித்தும் நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்தீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இந்த உலகத்திலே வந்தீங்க. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று எங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஆண்டவரே, அது எத்தனையாய் எங்களுக்கு தீங்காய் அமைகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஜீவ அப்பம் நானே என்று நீர் எங்களோடு பேசும் பொழுது ஜீவ அப்பமாகிய உம்மை நாங்கள் ஆண்டவரே கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் உட்கொண்டு ஆண்டவரே புது பலன் பெற்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட துயரத்தோடு பாரத்தோடு கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் தேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க திடப்படுத்துங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எங்களை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆண்டவரே ஒரு தீங்கும் சேதமும் அணுகாதபடி எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.